யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. அணி அணி ஒரு நிமிஷம் வாங்க. நந்தினி, ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இல்ல அத்தா சார், எல்லாரும் வருத்தத்துல இருக்காங்கல்ல, அதான் 2 வார்த்தை பேசினாங்க, அவ்வளவுதான். தெரியும், தாய் குலத்துக்கு இருக்கிற ஆத்திரத்தை காட்ட நீ ஒருத்தி தானே இருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, வா. ஹரிதா, ஐயோ ஹரிதா, அம்மா ஹரிதா, அம்மா என்ன ஜென்மங்க இதெல்லாம்? கொலையையும் செஞ்சுட்டு இந்த கோணத்தை வச்சுக்கிட்டு என்னமா நாடகம் ஆடுறாங்க பாரு. பரமேஸ்வரி, முதல்ல அவங்களை இங்க இருந்து போக சொல்லு. என் பொண்ணு உடம்ப தொட்டா வாழக்கூடாது. சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். அண்ணே, பாத்தீங்களாண்ணே? பாருங்க, நல்லா பாருங்க. கூட பிறந்தவ நல்லா செஞ்சுட்டு என்னம்மா இங்க வந்து நடிக்கிறா பாருங்க. யாரடி நடிக்கிறது? என்ன பகையை மூட்டி விடுறியா? என்னடி, உன்னை பார்த்து தாண்டி சொல்றேன். என் அண்ணன் பொண்ணு பாரு, வாழ வேண்டிய வயசு, அவ்வளவு சின்ன பொண்ணு இப்படி பொணமா கிடக்குறாளே. அங்க பாருடி, எல்லாம் குருத்து மாதிரி இருந்த இந்த பொண்ணை கொன்னுட்டு இப்ப ஒப்பாரி வச்சு நடிக்கிறியா நீ? இல்ல, நீ நடிச்சாதான் நாங்க எல்லாரும் நம்பிடுவோமா? வாய் மூடுறி. என்ன, யார் நடிக்கிறா? நீ நடிப்ப கொட்டாத. ஏய், அவ ஏன் அண்ட பொண்ணுடி, என் கூட பிறந்தவரோட பொண்ணு. என்னையே உரிச்சு வச்சுட்டு பிறந்திருக்கான்னு எத்தனை தடவை பெருமையா சொல்லியிருக்கேன் தெரியுமா? அவ இன்னைக்கு இல்ல, அத பார்த்து நான் நடிக்கிறேன்னு சொல்றியா? நீ யாரடி குறுக்க வந்து நாட்டாம பண்றதுக்கு? ஐயோ, சுந்தரவல்லி, ஜோதி, அவ என் நாத்தனாரு, அவ இப்படிதான் பேசுவா. அண்ணி, அவ நாத்தனாருனா அப்போ நான் யாரு? நீயா? நீ என் குடிய கெடுத்தவ, என் குடும்பத்தை நடு தெருவில் நிக்க வச்சு எங்களை கழுத்தழுத்தவ. சத்தியமா நீ எனக்கு நாத்தனாரே கிடையாது. அண்ணன், ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க?
நீங்க என்னன்னு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? சொல்லுங்க என்ன, உங்க தங்கச்சி யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஏன் அண்ணி இப்படி பேசுறாங்க? அவரு எப்படி பேசுவாரு? நாங்க யாரை நம்பி இந்தியாவுக்கு வந்தோம்? உன்னை நம்பி தானே வந்தோம். நம்பி வந்த பாவத்துக்கு என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி செதைச்சிட்டியே. நீ எல்லாம் விளங்குவியா? இல்ல நீ இதுக்கு மேல என் வீட்டுக்காரர் உன்னை நம்புறதுக்கு அவருக்கு என்ன பைத்தியமா? ஐயோ அண்ணே, என்னன்னு எப்படி கண்டபடி பேசுறாங்க? அப்படிதாண்டி பேசுவேன். உன்னை நம்பி வந்ததுக்கு நீ என்னத்த பண்ணி கிழிச்ச? என்னோட ஒத்தை கொத்த பையனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்ட. இதோ என் பொண்ணுமா படுக்க வச்சுட்டு இப்ப வந்து டிராமா போட்டுட்டு இருக்கியா? என்ன நீ பேசுறீங்க? இதுக்கெல்லாம் நான் காரணமா இருக்க முடியுமா? அப்போ நம்ம ஹரித்தவன் நான் தான் கொன்னேன்னு சொல்ல வரீங்களா? நீ என்ன நீ இது? நீ கொல்லலனா உன் குடும்பம் கொன்னுச்சு. உன்னோட மக மருமக எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அக்கிரமம் தானடி இது. குடும்பமா சேர்ந்து எங்க குடும்பத்தை சீரழிச்சிட்டு இப்ப மத்தவங்கள தப்பு சொல்றீங்களா? அண்ணி ப்ளீஸ், இந்த மாதிரி நாக்குல நரம்பு இல்லாம பேசாதீங்க அண்ணி. ஏன் அண்ணி இப்படி வார்த்தைய கொட்டுறீங்க? நான் என்ன நீ பாவம் செஞ்ச? அண்ணி, சுரேகா நான் பெத்த பொண்ணுனா இவன் என் வயித்துல பிறக்காத குழந்தை அண்ணி. நான் உயிரா நினைக்கிற என் அண்ணனோட பொண்ணு. அவளை போய் நான் கொல்லுவேன்னு நினைப்பேன் அண்ணி. அண்ணி, நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்களே அண்ணி. நீங்க யாரு? இவ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாளா? இவதான் இப்படி எல்லாம் உங்களை பேச சொல்றாளா? சொல்லுங்க, இவ சொல்றதுனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, பாருங்க நீ இவ என்ன எப்படி பேசுறான்னு. படகுன்னு குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச கதையா இப்படி ஏன் மேல பாயிராளே நீ? நான் என்ன செய்வேன்? வாய் மூடுறி. திரும்ப திரும்ப டிராமா பண்ணிட்டு இருந்தா அப்படியே அரைஞ்சிருவேன். என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நீங்க பாருங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு இவ விளையாடுறா அண்ணி. இவ நல்லவ இல்ல. நம்ம குடும்பத்தை மொத்தமா பிரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றா. இவ ஒரு நல்ல பாம்பு அண்ணி, விஷத்தை கக்குற நல்ல பாம்பு. எப்படி என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எங்க எல்லாரையும் தெருவுல நிக்க வச்சு உன்னை நம்பணும்? எங்க கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி பண்ணிட்டு இருக்கிற இவளை நம்ப கூடாதா? எந்த ஒரு நியாயம் சுந்தரவல்லி இது? ஐயோ அண்ணி, தயவு செஞ்சு சத்தியமா சொல்றேன், இந்த பொம்பளை மட்டும் நம்பாதீங்க. இவ ரொம்ப மோசமானவ அண்ணி. அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன கொச்சப்படுத்தாதீங்க. ஹரிதா மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அவ போனது எனக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. அவ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஏன் பாசத்தை கொச்சப்படுத்துறீங்க? புரிஞ்சுக்கோங்க நீ. ஓ, நீ என் மகன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கியா? அப்படின்னா இவ சாவுக்கு காரணமானவங்கள சும்மா விட மாட்டல்ல, சரிதானே? ஆமா, அதுதான் நிஜம். அது யாருன்னு தெரிஞ்சு அவங்கள ஏன் கையாலே கொன்னுடுவேன்.